அரைக்கிறதுன்னு. அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, அடுப்பு ஆன் பண்ணி இந்த பொடியெல்லாம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி லைட்டாக சூடானோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கோம். வறுத்த வேர்க்கடலையை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்த பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொடியோட இந்த வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான வேர்க்கடலை பொடி ரெடி. இது நீங்கள் தோசை, இட்லி, சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.